Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான முருங்கைக்காய் பலாக்கொட்டை நிறைய காய் எல்லாம் சேர்த்து ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் துவரம் பருப்பு, அது கூடவே ஒரு 10-15 பலாக்கொட்டை எடுத்திருக்கேன். இதெல்லாம் நல்லா கழுவிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்த வேண்டாம், விசில் வரும்போது அப்புறம் பொங்கி வந்துகிட்டே இருக்கும். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் விளக்கெண்ணெய், இது மூணுமே சேர்த்திட்டு குக்கரை மூடி ஒரு 2 to 3 விசில் வச்சுக்கோங்க. நல்லா மலர்ந்து வேகணும். நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சிடலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட தூள் பெருங்காயம் இருந்தால் அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் 2ஆக கீறியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவையான காயெல்லாம் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ், தக்காளி தான் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதும் 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சாம்பார் பொடியோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் தான் நான் சேர்த்திருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். உப்பு காரம் எல்லாம் அந்த காயில் நல்லா இறங்கணும். இந்த மாதிரி நம்ம வதக்கும் போது சாம்பாரில் காயெல்லாம் எடுத்து சாப்பிடும்போது கூட நல்ல உப்பு காரமெல்லாம் இறங்கியிருக்கும். ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா வதக்குனதுக்கப்புறம் வேக வச்ச பருப்பில் உங்களுக்கு தண்ணி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு அதை சேர்த்துக்கோங்க. எனக்கு தண்ணி கொஞ்சமாக தான் இருந்தது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சி உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ காய் நல்லா வேகணும், புளியோட பச்சை வாசனமும் போகணும். அதனால் ஒரு 2 to 3 நிமிஷம் இது நல்லா வேக வச்சிடலாம். காய் நல்லா வெந்துருச்சு, புளியோட பச்சை வாசனமும் போயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், காய் சூப்பராக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பருப்பையும் பலாக்கொட்டையும் உள்ளே சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா மசிய வெந்துருச்சுங்க, அதனால தான் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். கடைய வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு வேகும் போதே அது நல்லா கரைஞ்சி போயிடும். 2 to 3 விசிலே நல்லா கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு 2 நிமிஷம் இதெல்லாம் ஒன்று கலந்து நல்லா தளன்னு கொதிச்சு வரட்டும். சூப்பரான சாம்பார் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்ல முருங்கைக்காய் சாம்பார் வாசனை செம்மையாக இருக்குது. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.